அனைவருக்கும் வணக்கம். இது சுகாதார சிந்தனை பெண்களுக்காக நாம ஏற்பாடு செஞ்சிருக்க ஒரு புதிய தொடர். இது 2ஆம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முதல் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதுல மெனபாசல் உமனுக்கு நேச்சுரோபதி வழி என்னென்ன வழிகள் இருக்குது, அவங்களோட நிலைமையை மேம்படுத்துறதுக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இளைய வயதினருக்கு போக போறோம். மகப்பேறு பெறும் காலகட்டத்தில் இருக்கும் பெண்களுக்காக இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எங்களோட இணைய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்கள நான் ஒரு மேடை நிகழ்ச்சியில சந்திச்சேன். அந்த மேடை நிகழ்ச்சியில அவங்க ஒரு பிரசன்டேஷன் குடுத்தாங்க. அந்த பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 1000 நாட்கள் அப்படின்றது தான் அந்த பிரசன்டேஷன். அந்த பிரசன்டேஷன நான் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி, எப்படியாவது இவங்களோட ஒரு நேர்காணல்ல அவங்ககிட்ட சந்திச்சு பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த ஆர்வத்தின் பேரில் இன்னைக்கு இந்த சுகாதார சிந்தனையில அவங்களோட இணைய போறோம். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், ஆலோசகர். ஸ்மார்ட் ஈட்டிங் ஃபார் ஸ்மார்ட் கிட்ஸ் அப்படின்ற ஒரு நூலோட பதிப்பாசிரியரும் கூட. இவங்க கல்வித்துறையிலும் வேலை பார்த்திருக்காங்க, உணவு சார்ந்த நிறுவனங்களுடனும் வேலை செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கேலாக்ஸ், பெப்சிகோ போன்ற நிறுவனங்களுடனும் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த ஊட்டச்சத்து நிபுணர் தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். இதோ நம்முடன் திருமதி மல்லிகா ஜானகிராமன். வணக்கம் மல்லிகா ஜானகிராமன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்களோட இந்த நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லும் போது முதல் 1000 நாட்கள் கருவுற்றிருக்கும் பெண்கள் அவங்க குழந்தை 2 வயது வரைக்கும் உள்ள காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மல்லிகா ஜானகிராமன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. பட் நீங்க பிறந்தது வளர்ந்தது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்தது சித்தூர்ல, ஒரு ஆந்திர பிரதேஷ், திருப்பதி கிட்ட. அது அப்புறம் எங்க அப்பா வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, கல்கட்டால. அதுக்கப்புறம் நாங்க வைசாக், விஜயவாடா, அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தோம். சென்னையில படிச்சேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல மாஸ்டர்ஸ் படிச்சேன். எம்ஃபில்லும் கோயம்புத்தூர்ல படிச்சேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜாப் வாஸ் இன் கேட்டரிங் காலேஜ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஹைதராபாத். when I got married. Then I moved to Bombay. My husband used to work for a bankல வேலை செய்வாரு, வங்கியில. அப்ப டிரான்ஸ்ஃபர் விஷயமா நாங்க ஒரு ஒரு ஊரா போனோமா இருந்தது. அதுதான் நான் முன்ன கூட ஒரு இதுல நிகழ்ச்சியில சொன்னேன். எனக்கு எந்த ஊருன்னு கேட்டா எனக்கு தெரியாது சொல்றதுக்கு. ஏன்னா எல்லா ஊர்லயும் ஒரு ஈக்குவல் ஒரு ஒரு காலங்கட்டல்ல இருந்த தொட்டு எனக்கு எந்த ஊருன்னு சொல்ல தெரியாது. எல்லா ஊரும் என்னோட ஊருன்னு நினைப்பேன். அப்புறம் நாங்க பாம்பேல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு ஃபிளைட் கிச்சன்ல வேலை செஞ்சு, அப்போ கெலாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு கெலாக்ஸ்ல as a nutrition manager வந்தது. I grew up in that career as a person to head the Asia Pacific region except Australia and New Zealand. அதுக்கப்புறம் நெஸ்லேக்கு there was an opportunity. ஸோ நெஸ்லேல வந்தப்போ பாம்பேல எல்லாம் செட்டில்டு, பட் we moved to நெஸ்லே டெல்லியில வேலை கிடைச்ச உடனே ஐ ஒர்க்ட் அக்ராஸ் எல்லா கேட்டகரி. நெஸ்லே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஆகட்டும், காஃபி ஆகட்டும், டேரி ஆகட்டும். ஸோ நியூட்ரிஷன், செட்டிங் அப் நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் ஃபார் தி என்டையர் போர்ட்ஃபோலியோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரோலா அமைஞ்சது அது. அதுக்கப்புறம் பெப்சிகோல இந்திரா நூயி அவங்களோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் பர்பஸ் அப்படின்ட்டு. பெப்சிகோ வாஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் இஸ் பெவரேஜஸ். எல்லாம் பெப்சி தான் தெரியும். ஆனா ஆர் சிப்ஸ். அப்போ ஷி வாண்ட் டு கெட் இன் டு நியூட்ரிஷன். அப்போ எப்படி அந்த கம்பெனியை டேக் இட்ஸ் ஜேர்னி from a performance company which was performing very well to a purpose company to health and well-being. Appo that's a time I was recruited in India, and anga konja naal irundittu we moved to New Zealand. Adukapra I became a consultant, and ipo I have a small desire or a dream to start something for women well-being. So we founded something called Vahini. Vahini edukku aarambichaduna because first thing is when they do a blood test, most women when they do a blood test they're anemic. அண்ட் அதுலயே அவங்களுக்கு வீசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. 2-3 டெஸ்ட் போயிட்டு உடனே அயன் டேப்லெட் கொடுத்து அந்த மாதிரிலாம். ஸோ அந்த அட்ரஸ் பண்றதுக்கோசரம் தான் ஐ தாட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நியூசிலாந்து டு டேக் வெல்பீயிங் ஃபார் விமன் இன் தி எத்தனிக் குரூப். தட் இஸ் நம்ம எத்தனிக் மைக்ரன்ஸ். Women well-being is to inspire well-being. It is inspire the mind and body by empowering, engaging, and giving them resources that will make an informed choice.
இன்றைய நிகழ்ச்சிக்கு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் 1000 டேஸ். அது என்னது இது ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்ன்றது வந்து குழந்தை கருவுல உருவாக்குற டைம்ல இருந்து 2வது பிறந்த நாள் வரைக்கும் 1000 நாட்கள். அந்த 1000 நாட்களை நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு 270 டேஸ் இஸ் பிரெக்னன்சி. அந்த டைம்ல வந்து விமனுக்கு வந்து ஒரு 3 ட்ரைமஸ்டர் இருக்கும். You divide 9 months into 3 months, 3 மாசம் 3 மாசம் 3 மாசம். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் the first 6 months of exclusive breastfeeding. குழந்தை வந்து அம்மா பால் குடிச்சுதான் வளரணும். அம்மா பால் இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இட் இஸ் நாட் ராங். விமன் இன் நாட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். அந்த மாதிரி நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம வந்து வி யூஸ் அ ஃபார்முலா which is recommended. நான் இது எப்பவுமே சொல்ல விரும்புறது, எப்பவுமே கொஞ்சம் பேர் வந்து breastfeeding is very important, very good, பட் இல்லைன்ற போதும் don't put guilt on the mother because it's not there. Sometimes it happens. அதுக்கப்புறம் அந்த 6 months to 1 year, after the 6 months குழந்தைக்கு வந்து mother's milk alone, பால் அம்மா பால் மாத்திரம் பத்தாது. அதுக்கு you start giving solids, first solids. Then the first year to second year is a toddler year. It's also important. 1000 நாட்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா இட்ஸ் அ கிரிட்டிக்கல் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நம்மளோட அஸ்திவாரம்னு சொல்லலாம். அண்ட் நம்ம கம்ப்யூட்டர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், ப்ரோக்ராமிங்னு சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் 1000 நாட்கள் வந்து இட்ஸ் ப்ரோக்ராமிங் ஹெல்தி பேபிஸ், programming the future of the baby. The future of the baby எப்படின்னா 80% of the child's brain develops in the first 2 years. Then intestinal system, and நம்ம எப்பவுமே நம்ம நினைப்போம் the gut is your temple of health actually, not anything else. So if your gut is healthy, your body is healthy. And if your gut is healthy, நம்ம mood is also good. So the gut brain axis என்றது இப்ப நிறைய பேசப்படுறது. The child basically பிறந்த உடனே அதுக்கு அவ்வளவு immunity இருக்காது. அதாலதான் 2 மாசம் வெளியில எடுத்துன்னு போக வேண்டாம், வெளியில காத்து படம் அது படம்னா இட்ஸ் ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன். அந்த முதல் வருஷத்துல வந்து இட் ஆல்மோஸ்ட் டபுள்ஸ் இட்ஸ் வெயிட். இன் தி 6 months triples its weight. That is the rapid growth. 22 grams per day average. 22 gram per average weight they gain in this first 3 years. It's exponential. முதல் 1000 நாட்கள் ஆஃப் லைஃப், கருவார டைம்ல இருந்து அந்த செகண்ட் பர்த்டே ஆஃப் அ சைல்டு வரைக்கும் என்னென்ன உணவு சக்தி நம்ம கொடுக்க முடியுமோ, அப்புறம் சோஷியலா அந்த குழந்தைய பழகிறது, கற்றுக் கொடுக்குற ஹேபிட்ஸ், அப்புறம் இமோஷனல், அதுக்கு வந்து எல்லாமே அந்த இமோஷனல் கம்ஃபர்ட் எல்லாம் கலந்து கொடுக்கணும். இது நாட் நியூட்ரிஷன் அலோன் கிடையாது. இந்த இட்ஸ் ஹெல்த், இட்ஸ் சோஷியல், இட்ஸ் இமோஷனல், எல்லா குரோத்தும் கலந்து நம்ம கொடுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார், 1000 நாட்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து நம்ம 3 பகுதிகளாக பிரிக்க போறோம். முதல்ல கருவுற்றிருக்கும் பெண்கள், அவங்க என்ன மாதிரி உணவு பொருட்கள் எடுக்கணும்? They say you eating for 2. Is this the truth or is this a myth? You asked me a very good question. It is a myth. You don't need to eat for 2. You have to think for 2. பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் டயட்ன்றது நாட் அ கிளீஷே ஆர் சும்மா சொல்ற, அது வந்து நம்ம பார்த்து வகை வகையா வெரைட்டி, காய்கறி வரையில இருந்து தானிய வரையில இருந்து பல்ஸ் இதுல இருந்து பருப்பு வகையில இருந்து அப்புறம் வந்து பால் வகையில இருந்து எல்லா வகையும் கலந்து சாப்பிட்றது தான் வெரைட்டி. டோட்டல் பேலன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். கார்போஹைட்ரேட்ன்றது தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மாச்சத்துல வந்து உங்களுக்கு எனர்ஜி தான் மெயினா, பிளஸ் நியூட்ரியன்ஸ். பட் மெயின் இஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன். புரோட்டீன் வந்து நீங்க அந்த புரதச்சத்து வந்து நம்ம மாம்சத்துலயும் வரலாம். அது இல்லைன்னாக்கா நம்மளோட வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் பருப்பு வகைகளோ தானிய வகைகளோ, அப்புறம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, இல்ல வேர்க்கடலை, if you want to can't afford வேர்க்கடலை, அந்த மாதிரி வகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த டேரி ப்ராடக்ட்ன்ற போது பால் சம்பந்தமானது வந்து பால், இல்ல தயிர், இல்ல கொஞ்சம் சீஸ் வந்து இந்த ஊர்ல எல்லாம் நம்ம சீஸ் நிறைய சாப்பிடுவோம். அங்க நம்ம ஊர்ல வந்து தயிர் பால் தான் நம்ம நிறைய எடுத்துட்டு இருப்போம். மாடரேஷனுக்கு வர பிரெக்னென்ட் இருந்தா கூட நம்ம என்ன ரொம்ப ப்ரோக்ராமிங் ஹெல்தி பேபிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? யூ ஹேவ் டு ப்ரோக்ராம். அம்மா ப்ரோக்ராம் பண்ணப்புறம் தான் குழந்தையும் ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபிளைட்ல எப்பவுமே சொல்லுவாங்க, எனி எமர்ஜென்சி த மதர் ஷுட் ஃபர்ஸ்ட் வேர் த மாஸ்க் அண்ட் ஒன்லி தென் த பேபி. ஸோ ஒரு அம்மாங்க என்ன ஆகும், ஓவரா ஐயோ அந்த குழந்தைக்கு இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்ட்டு அவங்க நிறைய சாப்பிட்டுனே இருப்பாங்க. அவங்க they'll put on weight. Must be very careful during pregnancy. அதான் நீங்க கேட்ட question, eating for 2 thinking of 2 na, I like to sum up by saying you have to think for 2. And when you think, it means நீங்க குவாலிட்டியை திங்க் பண்ணும்.
இவ்வளவு சாப்பிடுறோம், அந்த சாப்பாட்டுல எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிரெக்னென்ட் விமனுக்கு முக்கியமான என்னென்ன சத்துகள் தேவை? இப்ப இந்த ஃபோலிக் ஆசிட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Folic acid is very important because folic acid கம்மியா இருந்தாக்கா it leads to a defect in the baby. It's called spina bifida. இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல வந்து அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கவர் ஆகணும். அது சரியா டெவலப் ஆகாது. சப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லயும் கிடைக்கும். அப்புறம் there are a lot of other foods that you can get folic acid. Folic acid is important for the blood cells. It's also important for the myelination or the central nervous system to be covered. The central nerve வந்து cover ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? The child will be born with an exposure. And it can be a paralytic or sometimes a hydrocephalus மாதிரி பிரெயின் வந்து கொஞ்சம் பெருசா வளர்ற அந்த மாதிரிலாம் வரும். இட்ஸ் ப்ரிவென்டபிள். இதை கேட்கும் போது நான் ஒண்ணு தயங்காம சொல்ல விரும்புறேன். இவ்வளவு நியூட்ரிஷன் தெரிஞ்சு கூட I had a folate deficiency and I had a pregnancy with a spina bifida. And I want to say this because with all the nutrition, this did happen. There was no history why it should have happened. A family I had it. Appo we had to take a very conscious call. Uncle is known as the father of radiology in Chennai, Dr. Gedraj. First அவர்கிட்ட phone பண்ணி இந்த மாதிரி scan result வந்திருக்கு, என்ன பண்ணணும்னா they said you have to go for a termination and take a decision. When we did that, we understood how important folate is. So you're asking me a very personally important question. I've gone through it and I would like everybody to understand. And the third child I had was a son. I didn't have this problem. So the diet is such an important role, which we don't realize. I don't want to scare anybody by saying this, but saying that a small thing like that, we can, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத தொட்டு நான் நியூட்ரிஷனிஸ்டா இருந்து கூட அந்த டைம்ல நாங்க இவ்வளவு படிச்சது இல்லை, இவ்வளவு டீடைல்டா ஒரு நியூட்ரியன்ட்டை பார்த்தது கிடையாது. அப்போ அந்த ஃபோலேட் வந்து கம்பல்சரி சப்ளிமெண்ட். இப்போ வந்து எனிபடி பிரெக்னென்ட்னா எவ்ரி கைனகாலஜிஸ்ட் வில் சப்ளிமெண்ட் அ ஃபோலேட். நியூசிலாந்துல ஆல்சோ ஃபோலேட் சப்ளிமெண்டேஷன் இஸ் அ மஸ்ட். சோ பிரெக்னன்சி காலகட்டம் பத்தி பேசியாச்சு. இப்ப அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறக்கிற குழந்தைக்கு நீங்க சொன்னீங்க முதல் 6 மாசம் வந்து தாய்ப்பால் தான் பெஸ்ட்னு. அம்மாமார்களுக்கு டு ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் மோர் பிரெஸ்ட் மில்க், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.